நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் சொல்ல போற இன்சிடென்ட் வந்து சிட்டில இருக்க நிறைய பேர் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சிக்னல்ல வந்து ரெட், எல்லோ, கிரீன் 3 இருக்கும். ஆனா அத வந்து நம்ம மதிக்காம சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து ரூல்ஸ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க சில பேர் இருப்பாங்களா. அவங்க வந்து மைண்ட்ல என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, என்ன இவங்கலாம் வந்து இப்படி போயிட்டு இருக்காங்க. இது வந்து தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே போலீஸ் உள்ள என்ட்ரி ஆயிட்டு கைய தூக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினா போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்பதான் வந்து நமக்கு தெரியும் போலீஸோட ஃபோர்ஸ் என்ன, அவரோட சக்தி என்ன அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி வாழ்க்கையில நிறைய பேருக்கு வந்து போலீஸ் ட்ரெஸ் போடணும்னு ஆசையா இருக்கும். அண்ட் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில ஸோ போலீஸோட கேரக்டர் அப்படின்னாலே வந்து நம்மளுடைய ஹீரோஸ்லாம் ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப ஆர்வம் ஆயிடுவாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு போலீஸ் பேஸ்ட் ஸ்டோரி அந்தாதி டீம் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. அண்ட் இவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ட் இந்த திரைப்படத்தை பத்தி நிறைய விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க கேட்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ படத்தோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முதலே உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டிரெக்டர் சார் கிட்டேருந்து வந்து நான் கொஸ்டின் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். சரி, படம் நல்லா போயிட்டுருக்குல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாமா? ஏன் வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்கீங்களா? இல்லை டென்ஷன்லாம் இல்லைங்க. ஜென்ரலாகவே ஐ லைக் டு பி காம். நான் தான் வந்து போலீஸ் ஸ்டோரிங்கும் போது கொஞ்சம் டென்ஸ்ட் ஆகிட்டேன். எனக்கு மேலே நீங்கள் டென்ஸ்டாக இருக்கீங்களே. ஸோ இட்ஸ் அ பிக் திங் ஃபார் மீ. இது என்னோட ரொம்ப நாள் கனவு இது. ஸோ கடைசியில் ஃபைனலி இட்ஸ் அப் அண்ட் ரன்னிங். ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அந்த டென்ஷன் எப்போவுமே இருக்கும் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் கமர். ஸோ அதான் போக போக ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகிட்டே போகலாம் படம் எடுக்க. ஓகே, அந்தாதின்றது வந்து ஒரு கிளியரான ஒரு தமிழ் வேர்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அந்தாதிங்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு மீனிங் தெரியும். நிறைய பேருக்கு வந்து மீனிங் தெரியாது. ஸோ அதுக்கான மீனிங்கை சொல்லிட்டு ஸோ இந்த படத்துக்கான டைட்டில் வைக்க காரணம் என்னன்னு சொல்லிடுங்க. ஸோ பேசிக்கலி இந்த கதையோட ஒரு பேசிக் கான்செப்டே பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம சாதிக்கணும்னு நினச்சாலும் அதில் நிறைய கஷ்டங்கள் அது இருந்துகிட்டே தான் இருக்கும், நோ மேட்டர் வாட் அது. ஸோ அதனால் அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் வந்தால் தான் அதோட உண்மையான பவரை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் அந்தாதிங்கிறது வந்து அந்தம் இஸ் லைக் முடிவு அண்ட் தென் ஆதி இஸ் லைக் துவக்கம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் நியூ பிகினிங். ஸோ யூ கோ டவுன், அது கீழே போயிட்டு மேலே வாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். அதுதான் வாழ்க்கையே. ஸோ அதனால் அந்தாதிங்கிறது இதை தவிர அபிராமி அந்தாதி அந்த ஸ்லோகம் வந்து இட்ஸ் அ ஃபேமஸ் திங். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வச்சதுங்க. ஓகே, எந்த முடிவுலேருந்து எது ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கண்டென்ட்டாக எங்களுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போது ஹீரோ பார்த்திங்கன்னா நிறைய வாழ்க்கையில் தோற்று போய் இந்த சிவில் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியாமல் கோஸ் பேக் டு பிஸ்னஸ். ஸோ அந்த கீழே போயிட்டார். அதுக்கு மேலேயும் ஒரு சக்தி தான் வந்து இழுத்து ஹீஸ் கம் பேக் ஆஸ் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன் திஸ் மூவி. அதை காமிச்சிருக்கோம், அது கதையாக காமிச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு தேர் இஸ் சம் பவர், அந்த ஒரு சக்தியை அவங்களை இழுத்துன்னு வரும். அது நீங்கள் விடாமல் அந்த முயற்சி இருந்துகிட்டே இருந்தால் அது எப்போவுமே வெற்றியாகும். ஓகே, அண்ட் இந்த டீம்லேயே வந்து தி மோஸ்ட் சீனியர் பர்சன் அப்படின்னா வந்து நீங்கள் தான் சார். உங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எங்களுடைய செட்க்கு வந்திருக்கீங்க, அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் உங்களுக்கு. கலைஞர் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவில்மா அந்தாதி அப்படிங்கிற படத்தை பொறுத்தளவில் டைரக்டரை ஃபஸ்ட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த டைட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டைட்டில் அந்தாதி அப்படின்ற டைட்டில் வச்சதுக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். டைரக்டர் வந்து ரமேஷ் சார் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம் சார், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அவர் சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதில் வந்துட்டு அதில் ஒரு பவர் மினிஸ்டராக பண்ணுறேன். பவர் மினிஸ்டர் அப்படிங்கிறப்போ அந்த பவர் மினிஸ்டர் அப்படிங்கிறப்போ அது வந்து அவன் கெட்டவனா நல்லவனா இந்த கேள்வி வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ நம்ம அங்கே ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்லையே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதனால் நான் ரொம்ப டீப்பாக அதில் போகல. ஏன்னா நான் அதை சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் போய் இப்போ நாளைக்கே படம் பார்க்க மாட்டீங்க, நாளைக்கு போவீங்க, அதான் எனக்கு கதை தெரியுமேன்ட்டு. அதனால் அது வேண்டான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்ஜுன் விஜயராகவன் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அவருடைய ஃபிசிக்கு வந்துட்டு அந்த கேரக்டர் போலீஸ் ஆஃபீஸருடைய கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு மாதிரி மீட்ரு வச்சு அளந்த மாதிரி அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து சில ஃபெயிலியர்ஸு, அந்த ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து எப்படி அவர் ஃபீல் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாரு, அங்கே போயும் அவருக்கு வந்து அது பிடிக்கல. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு தொழிலில் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச தொழில்னு ஒன்று இருக்குது, அங்கேயே தான் மனசு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கேயே தான் மனசு போகும். அப்படி இருக்கும்போது அந்த பிடிச்ச தொழில் மேலே மனசு இருக்கிறப்போ இந்த தொழில் நல்ல ஒரு கரெக்டாக பண்ணால் கூட
பட் மனசு அங்கே இருக்கும்போது அது நல்லா தெரியுது அவருடைய ஃபேஸில். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பூலுங்க மோகன் சார் வந்து ரொம்ப அழகாக வந்து பாராட்டிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ஸ்மைல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து குறைச்சி. ஐம் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் இட் அவுட். பட் ஆனால் உள்ள நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார், ஐம் ரியலி ஹானர். ஃபஸ்ட்டு ஹீரோ கிட்ட ஆரம்பிச்சிடலாம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களையும் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், அதான் நிறைய பேருக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோஸ் அப்படின்னாலே வந்து அந்த போலீஸ் ட்ரெஸ் போடும்போதே வந்து அவங்களுக்கு ஒரு கெத்து இருக்கும். அண்ட் வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு முதல் படத்தில் கிடச்சிருக்கு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி. இல்லை, ஆக்சுவலி ரமேஷ் வெங்கட்ராமன் அவர்கள் இந்த கேரக்டர் சொல்லும் போதே வந்துட்டு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் யூ ஹியர் எம் நரேட்டிங் த ஹோல் திங், அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்படியே ஓகே அடுத்தது அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு இட் வாஸ் மறக்க முடியாத ஒரு ஃபீல். அது ஃபஸ்ட்டு டைம் யூ கெட்டிங் டு நோ அ ஸ்கிரிப்ட். அந்த விஷயம் வந்துட்டு இட் கேன் நெவர் ரீப்ளேஸ் எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஐ குட் ஃபீல் த ஹோல் ஸ்டோரி. அந்த ஃபுல் விஷயம் ஐ குட் கெட் இன் டு த ஸ்டோரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேறு ஆப்ஷனே கிடையாது. ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் த மூவி ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி when it comes to the போலீஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது அவர் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம்லேருந்து ஆகட்டும், அந்த மெஷர்மெண்ட்ஸ் பூலுங்க மோகன் சொன்ன மாதிரியே வந்துட்டு எவ்ரி நியூவன்ஸ் சின்ன விஷயம் வந்துட்டு ரமேஷ் இன்ட்ரிகேட் விஷயம் அந்தளவுக்கு பார்த்து பண்ணியிருக்காரு. இட் வாஸ் எக்ஸைட்டிங். அந்த நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இட் வாஸ் ஆசம். ஓகே ஃபைனலி நம்ம வந்து ஒர்க் பண்ணதுக்கு வந்து ஃபைனலாக ஒரு ரிவார்டிங்கான ஒரு டிஸ்பிளே வந்துருச்சு. நம்மளை இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஐ couldn't ask for more frankly. ஓகே. இன்னும் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். அண்ட் எந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க? ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸராக வேணுமா இல்லை? I wasn't expecting this question, so you really caught me. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எதிர்பார்க்குறேன். அண்டர்ஸ்டாண்டிங். யா, கண்டிப்பாக போலீஸ்லாம் வேண்டாமா? அண்டர்ஸ்டாண்டிங். யா எக்ஸாக்ட்லி. நான் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டீங்க. நல்லா ஐம் டேக்கன் பேக். யா அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா ஸ்கிரிப்ட் பேசிஸாக வருது இல்லையா? அதனால தான் வந்து கொஸ்டின் போலீஸ் ஆஃபீஸர் அப்படி நான் நினச்சி பார்க்கல. பட் யா எனிவே நான் கேரக்டர்லேயே ஐ மீன் இட் வாஸ் நான் ப்ளே பண்ண கேரக்டர் இஸ் நத்திங் க்ளோஸ் டு மை ரியல் கேரக்டர். அதனால போலீஸ் ஆஃபீஸர் ஹஸ்பண்டாக வந்தால் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பார்க்க முடியல. ஆனால் அந்த இதில் ஆக்ட் பண்ணதுனால ஐ ஹேட் தட் ஃபீலிங். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹஸ்பண்டாக இருந்தால் எப்படி இருப்பேன், அந்த ஒரு ஃபீலிங் கிடச்சிது, அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டினே கேட்டேன். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் இந்த ரோல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த கேரக்டர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு. அண்ட் அவங்க சரி சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக நடிச்சிருக்கீங்க. அண்ட் பார்க்கும்போதே வந்து போஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பா இவங்க அடிச்சாங்கன்னா சும்மா 4 பேர் அந்த சைடு போய் தள்ளி விழுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அங்கே பாருங்களேன், நீங்களே பாருங்கள். சீரியஸாக கரெக்டாக சார் நான் சொல்கிறது? ஓகே, நான் ஐ கம் ஃப்ரம் அ மார்ஷல் ஆர்ட் பேக்ரவுண்ட். ஸோ அதனால தான் மேபி அந்த இம்ப்ரெஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். செட்டில் கூட பசங்களாம் நான் தான் சீண்டிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ பட் யா அவங்கள மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆன் ஸ்க்ரீன் ஹஸ்பண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் நாட் டாக் அபவுட் ஹஸ்பண்ட்ஸ் நவ். பட் படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி திஸ் ஒர்க்கிங் வித் ரமேஷ் எல்லாரும் கிட்டத்தட்ட கொடுத்து வச்சிருக்கணும்பாங்க. பிகாஸ் நிறைய டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா when you have நியூ கமர்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி இந்த சீன் பண்ணுவீங்கன்னு அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் ரமேஷ் வாஸ் தட் டைரக்டர் ஹூ கிவ்ஸ் யூ தட் ஃப்ரீடம். உங்களுக்கு இந்த டயலாக் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி டு ஒர்க் வித் அ டைரக்டர் லைக் தட் ஐ திங்க் நாங்கள் எல்லோரும் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லணும். பட் இந்த மாதிரி ஒரு டீம் ஐ டென்ட் ஹாவ் த லக் ஆஃப் ஷூட்டிங் வித் அஞ்சனா ஆர் சார் இன் திஸ் ஃபிலிம். பட் ஐ ஹேட் இந்த பசங்க கூடலாம் ஷூட் பண்ணிச்சு. ஐ திங்க் தே மேட் மீ இன்க்ரெடிபிளி கம்ஃபர்டபுள் and it was a lot of fun. And you should definitely like talk to them. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் வந்து போலீஸ் ஆஃபீஸராக அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட கேரக்டர் பற்றி. இதில் நான் ஹீரோவோட சீனியர் ஆஃபீஸராக பண்ணுறேன், முத்துப்பாண்டியன் அப்படின்ற ஒரு டெப்டி கமிஷனர் ரோல் பண்ணுறேன். இந்த கேரக்டருக்கு ஒரு டியூவல் ஷேட் உண்டு. ஒரு ஸ்ட்ரெயிட் ஆஃபீஸர் உண்டு, ஒரு கிரே ஷேடும் உண்டு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லோரும் சொன்ன மாதிரி ஐ திங்க் ரமேஷ் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு 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 கார்ப்பரேட் லைஃப், ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக நம்ம ஒரு புது டீமோட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எந்த விதமான ஃபீலுமே இல்லாமல் இருந்தது. ஸோ ஐ திங்க் குடோஸ் டு த டைரக்டர் ஃபார் தட். ஃபஸ்ட்டு ரமேஷ், இந்த ப்ராஜெக்ட் வந்து நானும் ரமேஷும் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் இருந்த ப்ராஜெக்ட்டை ஒரு டெலிஃபிலிம் மாதிரி பண்ணலான்னு தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரமேஷ் வந்து டெலிஃபிலிம்க்கான இனிஷியல் ஷூட் போனார். போயிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு டெலிஃபிலிம் ஸ்டாப் பண்ணிட்டார். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்.
எக்ஸ்ட்ரானரியாக வந்துச்சு ஃபோட்டோஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு ரமேஷ் வந்து திடீர்னு கால் பண்ணி இந்த படத்தை வந்து ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ண போகிறோம், அர்ஜுன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கும் அர்ஜுனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் 2 பேரும் ஒரே ஆக்டிங் ஸ்கூல், நாங்களாம் வந்து ட்ரெயின்ட் ஆக்டர்ஸ். நாங்கள் வந்து ஒரே ஆக்டிங் ஸ்கூல் ரேஜிங் புல் ஆக்டர் ஸ்டுடியோன்னு ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. ஸோ அதனால் ஆன் ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து ரொம்ப சிம்பிளாக போச்சு. அர்ஜுன் தான் லீடு, நான் வந்து செகண்ட் லீடுன்னு சொல்கிறப்போ வந்து இட்ஸ் மோரலஸ் சேம் திங். நாங்கள் என்ன பண்ணோமோ அதே தான். ரிஹர்சல்லாம் கூட ஒன்று ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த படத்தில் பார்க்கும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர், எந்த அளவுக்கு ஒரு டிவோட்டடான ஒரு ஆஃபீஸர்னு தெரியும். அவரோட கொள்கையை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாரு, எப்படி வந்து அவரோட கோல்ஸை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கார். எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸோ ஃபோக்கஸ். அவங்களுக்கான கொள்கைகள் இருக்கும், அவங்களுக்கான கோல்ஸ் இருக்கும். அது எப்படி அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க பண்ணுறதுக்கு, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக ஓகே வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்துலேருந்து எதிர்பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அது பர்சீவ் பண்ணுறதுக்கு ஜம்ப் பண்ணி போவாங்க அது டுவர்ட்ஸ். சில பேர் அது வெறி பிடிச்ச மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் தட் அட் நோ காஸ்ட்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைவர்ஸான கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே ஒரு 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 இலக்கு இருக்குது இந்த படத்தில். அது எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாங்க அது அடையிறதுலன்றது தான் அந்த அதில் வந்துட்டு ஒரு மெஜாரிட்டியான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நீங்கள் கட் சொல்லிடுங்க, அவருக்கு பண்ண வரல. கட் இல்லை, ஸ்டார்ட்டு. அவங்களுக்கு நம்ம ஷூட்டிங் மாதிரி நினைக்கிறாங்க, கட் சொன்னால் தான் அடிப்பாங்க. இப்படி வேணாங்க, ரொம்ப இல்லை பண்ணுங்க ஒரு வாட்டி எங்களுக்கு. டிவியில் முதல் தடவை நல்லா போட்டு காட்டுறப்ப இதெல்லாம் வர வேணாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் திஷ்டியோடு இருக்கணும். இப்படி வச்சிட்டு இருப்பேன், நிறைய தாடி இருக்கனால தெரில. திடீர்னு சாகித்யா பேசுகிறப்ப நான் இந்த பக்கம் திரும்பிடுவேன். எல்லாரும் பேசுகிறப்ப அவங்கள பார்த்து தானே திரும்புவாங்க. ஏன்னா அவங்கள பார்த்து திரும்ப இந்த பக்கம் அவுந்து போன மீசை வெளில தெரியுன்றதுனால இந்த பக்கம் திரும்பி கவனிப்பேன். இதுமாதிரி ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அது யூனிக்காக இருந்தது, நல்லா இருந்தது ஆக்சுவலாக அந்த ஒரு சுச்சுவேஷன். வில்லன் சார் அவர்கிட்ட போயிடலாம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் கலர் வில்லன்கள் இருக்காங்க. ஆனாலும் வந்து நீங்கள் ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுட்டு இப்போ கூட ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு தான் வந்திருக்கீங்க. ஆனால் வந்து படத்தில் வந்து அப்படியே அடிச்சு பிடிச்சி பயங்கர சண்டையெல்லாம் போட்டிருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ பொலைட்டாக இருக்கீங்க. கலைஞர் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட் படம். எல்லா வெளியில் எப்பயுமே ஒயிட் கலர் தான் போடுறது. ஆனால் டைரக்டர் வந்து படம் ஃபுல்லாக வெறும் ஒரே ட்ரெஸ்ஸு, கருப்பு பிளாக் ஷர்ட் தான் போட்டு படத்தை ஷூட் பண்ணோம். நல்ல ஒரு கேரக்டர். ரொம்ப என் கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, எப்படின்னா இஸ் அ வெரி கன்னிங், ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப கன்னிங்கான டிசிஷன் எடுத்து செயல்படுறாரு. ஹி வாண்ட்ஸ் ஒன்லி மணி. ஹி டசன்ட் என்ன சொல்கிறது, வேறு எதை பற்றி கவலைப்படுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் நல்லா ஒரு செட்டில் எடுக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், சோலார் பவர் டிடெக்டிவ் இன்ஜினியராக நடிச்சிருக்கீங்க. அண்ட் எல்லாருமே சொன்னாங்க இவரோட லுக் பார்த்தோன்னே வந்து கரெக்டாக இவர் தான் செட் ஆவார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மோகன் சார் கூட சொன்னார். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இதை பற்றி? வணக்கம் டு கலைஞர் டிவி வியூவர்ஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஆக்சுவலாக இது வந்து ஒரு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபேமிலி ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது. ரமேஷ் வாட் ஹி தாட் வாஸ், பார்த்த உடனே யூ ஹேவ் டு பி திஸ் அப்படின்னு சொல்லிட்டார் ஃபஸ்ட்டே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆக்ட் பண்ணது இல்லை. அண்ட் எல்லாரும் ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தாங்க. அதுவும் சாரோட ஒரு சீன் இன்ஃபேக்ட் ரொம்ப பொறுமையாக, பரவாயில்லப்பா பொறுமையாக பண்ணு, தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரோட பயங்கரமாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். பட் தேங்க்யூ வெரி மச் சார். இது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் லிட்ரலி. அவர் சொன்ன மாதிரி நாங்கள் அஃப்கோர்ஸ் த பேட் பாய்ஸ் ஆஃப் the shoot, yeah, behind the scene, in front of the scene எல்லாமே டீசெண்டாக சொல்லிட்டாரு. ஸோ யா ஓகே சார், ஒரு காப் ஸ்டோரி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே டேரக்டருக்கு வந்து நிறைய பேர் மைண்டில் வருது என்னென்னா வந்து விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் இவங்கள தான் வந்து மைண்டில் வரும். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வந்து அவங்க தான் மைண்டில் வந்தாங்களா, இல்லை வந்து இவருக்காக எழுதப்பட்ட இது ஒரு ஸ்டோரி? அது ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் ஐ ஹேவ் டு டெல் இஸ், இவங்களாம் வந்து இவர் தான் ரமேஷ் பண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்க அந்த கேரக்டரில் உட்காந்திங்கன்னா நான் இவரை செலக்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ பேசிக்கலி அந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இவங்க உட்காந்தாங்க.
தட் இஸ் த மேஜர் பாயிண்ட் ஆக்சுவலி பூவன்மல் சொன்ன மாதிரி. ஸோ இட் இஸ் நாட் தட் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அர்ஜுனை நான் வந்து ஃபஸ்ட் மீட் பண்ணும்போது ஐ டுக் சம் 2-3 பாயிண்ட்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் ஹீரோ கேரக்டர். அவரே பார்த்துட்டு அவரை கொஞ்சம் அப்படியே நல்லா இப்போ பேசுறது கொஞ்சம் இட் வாஸ் லைக் அ காப் ஆக்சுவலி, ஆஸ்பிரண்ட் காப் ஆக்சுவலி அவரை பார்க்கும்போது பேசும்போது. ஸோ இட் வாஸ் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் வேர் சிட்டிங் இன் தேர் ரோல். இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஒரு என்ஆர்ஐ தான் இவர். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ரியலி இது. ஆனால் இவர் ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் நிறைய பயந்தோம். பட் ஆனால் திஸ் கைட் புல் இட் ஆஃப் வெரி வெல். எனக்கு என்னென்னா நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஓடுறது. ஏன் அது மட்டும் போய் பார்க்குறாங்க? ஏன் நம்ம தமிழ் படத்தில் மட்டும் காமெடி இது அதுன்னு எதிர்பார்க்குறாங்க? அது வந்து ஒரு இது என் ஃப்ரெண்ட்ஸை என்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்காங்க, தமிழ் படம் ஏன் இந்த மாதிரி வர மாட்டேங்குது? ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தனியாக நிற்கிறது. அந்தாதிங்கிறது வந்து கமர்ஷியலாக இல்லாமல் நீங்கள் கதையாக உட்காந்திங்கன்னா யூ வில் லவ் இட். இல்லை, அண்ட் இந்த படத்தை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கூட தோணுது. ஏன்னா நிறைய படங்கள் வந்து பார்க்கும்போது நம்ம இது வந்து கற்பனையான ஸ்டோரி அப்படின்னு சில பேர் நம்ம சொல்லுவோம். அண்ட் சில படங்கள் நம்ம பார்த்து நம்ம வெளியில் வரும்போது என்னன்னா இது வந்து ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ணி எடுத்த ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம தேட்டர் விட்டு வெளில வரும்போது சொல்லுவோம். அண்ட் அந்தாதி படம் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ரியலாகவே இது வந்து ஒரு ரியல் லைஃப் பேஸ் ஸ்டோரியா இல்லை வந்து உங்களுடைய கற்பனையான ஸ்டோரி? இது ஆக்சுவலாக ஐ interviewed couple of assistant commissioner of police inside the city. எனக்கு through my uncle I got the DIG contact and then I went and informed in the storyலாம் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் உடனே எனக்கு வந்து ஒரு 2 he gave me an assistant commissioner. அவர் கான்டாக்ட் வச்சு 2-3 assistant commissioners அவர்கிட்ட போய் எல்லாருக்கிட்டையும் இன்டர்வியூ பண்ணதில் வந்து there's one commissioner who is like அவரோட ஸ்டோரி வந்து it is like similar to these guys where the wife was the real motivation factor for the அந்த இவருக்கு சாரி எனக்கு இங்கிலீஷ் தான் நிறைய வருது. அந்த இவருக்கு வந்து இந்த கமிஷனர் சப்டைட்டில் போட்டுருவாங்க, அதனால நீங்க வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல தோணுதோ நீங்க பேசலாம். அவர் ஐபிஎஸ் ஆன காரணமே வந்து he says that என்னோட வைஃப் தான் அவங்க. ஏன்னா அவர் he failed lots of times அந்த யூபிஎஸ்சி சிவில் எக்ஸாம்ஸ்லாம் அண்ட் தென் த்ரூ த மோட்டிவேஷனில் தான் வந்திருக்காங்க அவர். ஸோ அந்த ஒரு பேசிஸ் அந்த ஒரு பேக்ட்ராப் இந்த கதையிலும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நல்லா வந்திருக்கு பாருங்க. அண்ட் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா வி வேர் ரைட் ஃப்ரம் என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அவர் தான் பண்ணார். வி பீன் ஒர்க்கிங் ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் 4 years. அவர் பேர் ஷமந்த்னு பேர். ஸோ இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஆல்சோ. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வி வேர் வெரி மச் ஓப்பன். இந்த ஒரு டியூன் போட்டுட்டு காமிப்பார், வி யூஸ் டு டிஸ்கஸ், இல்லையே இந்த இடத்துல இது போட்டால் நல்லா இருக்கணும். அஃப்கோர்ஸ் டெக்னிக்கலி ஹீ இஸ் த ஒன் இது, பட் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு மைன்யூட் இதுக்கு டீட்டெயில்ஸ் கூட அவர் கேட்பார். இது வேணான்னா சொல்லுங்க ரமேஷ், மாற்றிடலாம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஃப்ரீடம் கொடுத்து நானும் அவருக்கு கண்டிப்பாக கொடுத்தேன் நான். பிகாஸ் ஐ டோன்ட் ஒரு கிரியேட்டருக்கு வந்து நம்ம இன்வால்வே பண்ணக்கூடாது. அது தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ ட்ரைட் நாட் டு டூ. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், அதான் வந்து நிறைய சீன்ஸில் வந்து பார்க்கும்போது ஹஸ்பண்ட் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லையே அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள நீங்கள் வந்து ரொம்ப ஏக்கத்தோடு நடிச்சிருக்கீங்க. அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். அது ஆக்சுவலி நிறைய சீனில் இருக்காது, டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் தான் இருக்கும். அதை பற்றி சொல்லணுன்னா லைக் ஹஸ்பண்டை ரொம்ப சப்போர்ட் இவ்வளோ ஷீ கோஸ் அவுட் ஆஃப் அ வே டு டூ அ லாட் ஆஃப். எப்படி வந்து நீங்கள் கேரி ஓவர் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு சீனுக்கும் டுவர்ட்ஸ் தி எண்டில் அது எப்படின்னு தெரியல. ஐ திங்க் அவர் என்கிட்ட என்ன சொல்லுவார் ஃபார் ஒரு டைம் வரை எனக்கு படம் கதை அவ்வளோ கிளியராக தெரியாது. என்னோட போர்ஷன்ஸ் தான் எனக்கு கிளியராக சொல்லி தந்தார். அண்ட் என்னோட கேரக்டர் பற்றி நல்லா லைக் ப்ரீஃப்டாக ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது இமெயில், இந்த மாதிரி தான் கேரக்டர் இருக்கும்னு. ஹி வாஸ் ஸோ ஸ்பெசிஃபிக். லைக் கேரக்டர் வந்து அஞ்சுனா ப்ளா ஷீ இஸ் அ ஸ்கார்பியன், அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு. ஸோ எனக்கு நான் ஆக்சுவலி ஐம் அ பர்சன் ஹூ ஃபாலோஸ் ஸ்டார் சயின்ஸ் அண்ட் சன் சயின்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஸ்கார்பியன் சொன்னால் யாக்கா ஒரு ஸ்கார்பியன். ஸோ ஐ நோ அந்த ஸ்கார்பியன் ஹவு ஷீ வில் பி. ஷீ won't be such a loud person, what sort of a person she will be. So now it was easy for me to adapt into that character easily because it's solely I think it's a lot of Thannadakam. He's not praising himself, but it is a lot of his input. Thank you so much. இவ்வளோ நேரம் வந்து இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. Thank you.